பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடங்கொள்ளா மட்டும் ஆசீர்வதித்து உங்களை ஐஸ்வர்யவன்களாய் மாற்றி நீங்கள் கடன் கொடுக்கும்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் மோசேயின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேக ஜனங்களுக்கு, பிகாஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போது இந்த வருஷத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கடன் என்பது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மிகவும் கடினமானது. யாரை கேளுங்கள், என்னால் கடன் தாங்க முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, வாங்கின கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை, எல்லாவற்றிலும் அந்த கடனை வாங்கி 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 சூழ்நிலை நிமித்தம் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீ எல்லா காரியத்திற்காக கண்டிப்பாக பணம் தேவைதான். ஆனால் அந்த பணத்தை மக்கள் என்ன செய்கிறாங்க, கஷ்டத்து நிமித்தம் பாடுகளின் நிமித்தம் கடன் வாங்கிடுறாங்க. அந்த கடனை திருப்பி செலுத்தவே முடியறதில்ல. நம்முடைய ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறது என்னன்னா, நம்ம கடனே வாங்காமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவராகி தேவனை அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்பி, இந்த வேத வசனங்களை நம்பி நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நம் தேவனே கடனே இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவைகளுக்கு நம்ம வாங்கும்போது ஒருவேளை பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், அல்லது கல்யாணம், இப்படி பல விதங்களில் அநேகர் கடன் வாங்கி கஷ்டப்படுவாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அதே கட்டளையை இந்த நாளில் உங்களுக்கும் இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதுதான், நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவருடைய கட்டளைகள் இது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய கட்டளைகளை நம்பாதபடிக்கு, கர்த்தருடைய வேத வார்த்தைகளை நேசிக்காதபடிக்கு நம்முடைய மனம் போல நம்ம கடனை வாங்கிடுறோம். நம்ம இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கடனை வாங்கிடுறோம். கடன் வாங்கி நம்ம என்ன திருப்பி செலுத்த முடியாமல் நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறார், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம், கஷ்டத்து நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த கடனை நான் திருப்பி செலுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படலாம். ஆனால் ஆண்டவராகி தேவனை நீங்கள் நேசிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை நம்பி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் அந்த கடனை அடைத்து தீர்க்க கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி அந்த கடனை தீர்க்கும்படியாய் செய்வார். பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடங்கொள்ளா மட்டும் ஆசீர்வதித்து உங்களை ஐஸ்வர்யவன்களாய் மாற்றி நீங்கள் கடன் கொடுக்கும்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வேதத்தை நேசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதை தியானம் பண்ணி அதன்படி நடங்கள். அதனால் கர்த்தர் உங்களுடைய தரித்திரங்கள், பாடுகள், கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் உயிரும் ஜீவனும் உள்ளது. அது ஒரு நாளும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, எத்தனையோ மக்கள் கர்த்தாவே, இது என்ன செய்ய முடியும்? நான் இவ்வளோ கடன் பாரத்தில், இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேனே, நான் எப்படி அடைப்பேன்? எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீயோ கடன் கொடுப்பாய்,
கடன் வாங்காது இருப்பாய். தரித்திரத்தோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் உம்மை நேசிக்கவும், உம்மை அண்டிக் கொள்ளவும், உம்மிடத்தில் தங்களுடைய குறைகளை சொல்லி உம்முடைய சமூகத்தில் அழுகவும், மனுஷர் மத்தியில் இல்லை, தேவன் மத்தியிலே சொல்லி அழுது, ஆண்டவரே என்னுடைய தரித்திரத்தை நீக்குவீரா, என்னுடைய கண்ணீரை பாரும் அப்பா என்று சொல்லி கேட்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த தரித்திரத்தினாலும் கஷ்டத்தினாலும் கடனை வாங்கி நான் பாரப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அழுகிற மக்களுக்கு நீர் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிட்டு நீர் பலப்படுத்தவே வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.